பாசிப்பயிர் லட்டு பண்ணுறதுக்கு 200 கிராம் அளவுக்கு பாசிப்பயிர் எடுத்திருக்கேன். கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கருகாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கணும். வாடை வரணும், அப்போ தான் லட்டு டேஸ்ட்டாக இருக்கும். கலர் மாதிரி பொன்னிறமாக ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பாசிப்பயிரை வறுக்கும் போது நல்ல வாடை வரணும். வாடை வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பாசிப்பயிரை ஆற வச்சுக்கோங்க. பாசிப்பயிறு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவை சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக சலிச்சுக்கோங்க. பாசிப்பயிறு எவ்வளோ அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் ஜீனி எடுக்கணும். 200 கிராம் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்தேன், அதே 200 கிராம் அளவுக்கு ஜீனி போட்டுக்கோங்க. மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. ஜீனியை இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. சலிச்சு வச்சிருந்த பாசிப்பயிரில் ஜீனியை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக 100 கிராம் அளவுக்கு நெய் எடுத்து நெய்யை லைட்டாக உருக்கிக்கோங்க, ரொம்ப உருக்க தேவையில்லை. நல்லா நெய்யை ஊற்றி நல்லா ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் போதே நல்லா உருண்டை பிடிச்சிருக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக தான் இருக்கும், சூடாக இருக்கும் போதே உருண்டை நல்லா பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க உருண்டை. பாசிப்பயிறு உருண்டை ரெடி. சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.